ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம லெவல்ஸில் எப்படி ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரெல்லாம் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தாலும் சரி, செல்லர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிரேக் ஈவன் லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். காய்ஸ், நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரை வச்சோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸை வச்சோ, எந்த ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, எந்த ஒரு வேல்யூம், இந்த மாதிரி எதையுமே வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம் காய்ஸ். நம்ம ட்ரேட் எடுக்கிறது என்ன அப்படின்னா, என்எஸ்சி சைட்டில் ரியலாக கொடுத்துருக்க செல்லர்ஸோட பிரேக் ஈவன் லெவல் வச்சு தான். அதாவது ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் செல்லர்ஸ் எங்கெங்கே ரைட் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த ஸ்ட்ரைக்குங்களோட பிரேக் ஈவன் லெவல் எடுத்து அதை பிரேக் பண்ணும்போது தான் நம்ம பை செல் பண்ணி ப்ராஃபிட் எடுப்போம். அதுதான் ஆப்ஷன் மார்க்கெட்டுக்கு கரெக்டாக செட் ஆகும். வேறு எந்த ஸ்ட்ராட்டஜியும் இதுக்கு செட் ஆகாது. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இப்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம அட்வான்ஸ் லெவலை வச்சு, அதாவது நம்ம செல்லர்ஸோட பிரேக் ஈவன் லெவல் சொல்கிறது தான் அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா? அதை வச்சு எப்படி நம்ம ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 21,110 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஒரு பெரிய கேப் அப். ஓகேங்களா? அதாவது எஸ்டர்டே ஐ பிரேக், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பனுக்கு மேலேயும் இருந்தது மார்க்கெட். ஓகேங்களா? 110ன்றது ஓப்பன், அவன் ஓப்பனில் தான் சஸ்டன் ஆகிட்டு இருந்தான். ஓகேங்களா? அதனால் பாசிட்டிவ் மார்க்கெட். ஓகேங்களா? மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே சப்போஸ் வந்துட்டு இருந்தான் ஒரு 15 மினிட்ஸில் அப்படின்னா கண்டிப்பாக ரேஞ்ச் மாதிரி தான் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இவன் 15 மினிட்ஸில் மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருந்தான். ஓகேங்களா? அப்போது 21,100 அப்படின்ற கால் இந்த மணி மேலே பார்த்தீங்கன்னா 21,180 புட்டு, 21,200 புட்டு, இவங்க 2 பேருமே இந்த மணி. ஆனால் மார்க்கெட் பாசிட்டிவ் என்னும்போது கண்டிப்பாக நம்ம 21,100 கால் ஆப்ஷனை தான் நம்ம பார்க்கணும். அவன் நம்ம அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் அப்படின்னா நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் எப்படி எஸ்டர்டே ஐ பிரேக்கு ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கோ, சேம் அதே மாதிரி தான் ப்ரீமியமும் எஸ்டர்டே ஐ பிரேக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பனுக்கு மேலே இருந்தான். ஓப்பனுக்கு ஆனால் இவன் ப்ரீமியம் ஓப்பனுக்கு கீழே இருந்தான். ஓகேங்களா? ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எஸ்டர்டே ஐக்கு மேலே இருந்தான் மார்க்கெட். ஓகேங்களா? இவனோட ஓப்பன் 37, இவன் 15 மினிட்ஸில் அவன் ஓப்பனையும் தாண்டிட்டான். ஓகேங்களா? அதாவது ஒரு 20 மினிட்ஸில் ப்ரீமியம் இவனோட ஓப்பனை தாண்டிட்டான். ஓகேங்களா? ஓகே. ஆனால் இவனோட அட்வான்ஸ் லெவல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 தான் இவனோட அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா? மார்க்கெட் பாசிட்டிவ், ப்ரீமியமும் பாசிட்டிவ் ஆகிடுச்சு ஒரு 20 நிமிஷத்தில். ஓகேங்களா? சப்போஸ் ப்ரீமியம் ஓப்பனுக்கு கீழே இருந்ததுன்னு வைங்களேன், கண்டிப்பாக அவன் ஹையை உடச்சி கீழே தான் வந்திருப்பான். ஆனால் அவன் அடுத்த ஒரு 15 மினிட்ஸ்லேயே ஒரு 10 மினிட்ஸுக்கு கீழே அடுத்த 15 மினிட்ஸ் ஆஃப் அன் ஹவருக்குள்ளே பாசிட்டிவாக மாறணும் மார்க்கெட். ஓகேங்களா? இவன் அதே மாதிரி கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸில் மாறிட்டான். ஓகேங்களா? மாறி இவன் பாசிட்டிவாக ப்ரீமியமும் மாறிடுச்சு. ஓகேங்களா? நம்மளோட அட்வான்ஸ் லெவல் பார்த்திங்கன்னா 60. ஓகேங்களா? இதை கரெக்டாக பிரேக் பண்ணி மார்க்கெட் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 85 வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட 25 பாயிண்ட் மேலே போச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது அட்வான்ஸ் லெவல்லாம் நம்ம பஃபர் வச்சு எடுக்கலாம், இல்லை க்ளோசிங்கில் எடுக்கலாம். சப்போஸ் க்ளோஸ் இங்கே தான் ஆகிருக்கு, 70 தான் ஆகிருக்கு. 70 நீங்கள் எடுத்திருந்தால் கூட 85 உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் ஈஸியாக கிடச்சிருக்கும். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா 70 எடுக்கிறீங்கன்னா 15 பாயிண்ட் 55 தான் நீங்கள் வைக்க முடியும். ஓகேங்களா? சப்போஸ் 60 அட்வான்ஸ் லெவல் இருக்கிறதுனால 15 பாயிண்ட் லெஸ் பண்ணிங்கன்னா 45 தான் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்படியும் எடுப்பாங்க. ஓகேங்களா? இங்கே இதை எடுத்திங்கன்னா 45ன்றது அதிக ஸ்டாப் லாஸ் ஆகிடும். இப்போ 70 அப்படின்னா 45ன்றது 35 பாயிண்ட் கிட்ட ஸ்டாப் லாஸ் ஆகிடும். ஓகேங்களா? 25 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்டாப் லாஸ் ஆகிடும். ஓகேங்களா? அது செட் ஆகாது. ஓகேங்களா? எப்போவுமே நம்ம 15 பாயிண்ட் இல்லை அதிகபட்சமாக 20 பாயிண்ட் மேலே கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் இங்கே க்ளோஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அட்வான்ஸ் லெவலில் வச்சு தான் நீங்கள் இங்கேருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே வச்சுக்க வேண்டியதான். இங்கே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 70 எடுக்கிறீங்க அப்படின்னா 15 பாயிண்ட்னா எவ்வளோ வருது? 55. ஓகேங்களா? 60 அட்வான்ஸ் லெவல் ஒரு 5 பாயிண்ட் கீழே வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா இதை உடச்சானா கீழே வந்துடுவான் மார்க்கெட்டு. கீழே வந்துடுவான் மீன்ஸ் ஓப்பனுக்கிட்ட வருவான். ஓகேங்களா? ஓப்பன் எஸ்டர்டே ஐ கிட்ட வருவான். ஓகே. எப்போவுமே ஒரு ப்ரீமியத்தோட எஸ்டர்டே ஐ ஓப்பன் ப்ரைஸு எஸ்டர்டே லோலாம் அதுவும் ஒரு அட்வான்ஸ் லெவலாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுன்றத எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போது அதனால் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட்டில் எடுத்திருந்தால் கண்டிப்பாக 15 பாயிண்ட் ஈஸியாக கிடச்சிருக்கும். இந்த இடத்துல க்ளோசிங்கில் நீங்கள் 70 எடுத்திருந்தீங்கன்னா 85 சாலிடாக ஒரே கண்ணிலே போயிட்டான் மேலே. சடார்னு போய் டார்கெட் அடிச்சுது.
சப்போஸ் அதில் எடுக்க முடியல அப்படின்னா பிரேக் அவுட்டில் தான் எடுக்கணும். பிரேக் அவுட்டில் மார்க்கெட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக பிரேக் அவுட்டில் வந்து ஒரு கேண்டில் 2 கேண்டில் நின்று மூவ் ஆகும்போது தான் எடுக்கணும். அப்படி பார்க்கும்போது அட்வான்ஸில் வந்து இவன் நிற்கவே இல்லை. புல் பேக்கில் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துட்டான். கீழே வந்து ஓப்பனில் வந்து சப்போர்ட் எடுத்தான். ஓகேங்களா? ஓகே, சப்போர்ட்டில் எடுத்தான். ஆனால் நம்ம அட்வான்ஸோட தாண்டினா தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? சப்போர்ட் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து இந்த இடத்துல திருப்பியும் பிரேக் அவுட் பண்ணலாம். அட்வான்ஸ் லெவலில் பிரேக் அவுட் பண்ணி இங்கே புல் பேக்கில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இங்கேயும் மார்க்கெட் சடார்னு உடச்சிட்டான். கேண்டில் நிற்கவே இல்லை இந்த இடத்துலையும். ஒரு 11:40க்கு. ஓகேங்களா? இங்கேயும் பாருங்கள் அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு பிரேக் கொடுக்குறான். 12:20க்கு ஒரு பிரேக் கொடுத்து இங்கே தான் நிற்கிறான் பாருங்கள். க்ளீனாக இங்கே தான் வந்து கேண்டில் நிற்குது பாருங்கள். ஓகேங்களா? இங்கே மூவ் ஆகும்போது தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? வந்த லோ ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் இங்கே எடுக்கிறீங்க 65ல் எடுக்கிறீங்க அப்படின்னா 15 பாயிண்ட்னா கண்டிப்பாக 50 தான் வந்த லோ. பாருங்கள், வந்த லோ அவ்வளோதான், 50 தான். ஓகேங்களா? நீங்கள் இங்கே மூவ் ஆகும்போது இங்கே எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 65ல் தான் எடுப்பீங்க. ஓகேங்களா? ஏன்னா இங்கே 2-3 கேண்டில் நின்றுடுச்சு. ஏதாச்சும் ஒரு கேண்டலோட ஐ பிரேக் பண்ணும்போது எடுக்கிறீங்க அப்படின்னா 65ல் தான் எடுப்பீங்க. வந்த லோ ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? புல் பேக் இப்படி தான் எடுக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல நின்றுந்தால் இங்கேயே எடுக்கலாம். ஆனால் இங்கே எங்கேயுமே நிற்கலை. மார்க்கெட் கீழே தான் வந்துட்டான். திருப்பியும் மேலே உடச்சி இங்கே நிற்பான்னு பார்த்தா திருப்பியும் கீழே வந்துட்டான். ஓகேங்களா? இங்கே தான் நின்னா இங்கே தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? புல் பேக் இங்கே தான் எடுத்துருக்க முடியும். ஓகேங்களா? கரெக்டாக ஒரு 12:40க்கு நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா திருப்பியும் வந்து மார்க்கெட் வந்து 110 வரைக்கும் வச்சு ஒரு 50 பாயிண்ட் கொடுத்தான். ஓகேங்களா? இங்கே ஒரு 15 பாயிண்ட், இங்கே ஒரு 50 பாயிண்ட். இவ்வளோ பெரிய பாயிண்ட் இங்கே புல் பேக்கில் கண்டிப்பாக நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு மார்க்கெட்டை பிடிக்கலாம். எப்போவுமே வந்து பிரேக் அவுட்டில் பிடிக்க முடியாது. புல் பேக்கில் எப்போவுமே நீங்கள் தைரியமாக ஒரு 10 லாட் அடிக்கிறீங்கன்னா ஒரு 8 லாட்டை கட் பண்ணிவிட்டு 2 லாட்டை ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஹோல்டு பண்ணி தான் 100 பாயிண்ட் ஈஸியாக கிடச்சிருக்கும். அழகாக ஒரு 5000 10,000 ஈஸியாக கிடச்சிருக்கும். ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் தான், வந்த அளவு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்க்கு. ஓகேங்களா? ஓகே, ட்ரெண்டில் இப்படி தான் இன்றைக்கி ட்ரெண்டு மார்க்கெட்டுன்றதுனால நம்ம போய் புட்டை பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவாகவே மாறல. ஸ்பாட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு கீழேயோ ப்ரீவியஸ் க்ளோஸோ உடச்சோ இல்லை எஸ்டர்டே ஐயோ உடச்சோ கீழே வரவே இல்லை, மேலேயே தான் இருந்தான் மார்க்கெட். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஃபால் கொடுக்கும்போது கூட மார்க்கெட் மேலேயே தான் இருந்தான். ஓகேங்களா? அதனால் நம்ம காலை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபால் ஆச்சு மார்க்கெட். அதாவது ஒரு 1:45 மணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபால். ஓகேங்களா? இந்த ஃபாலை எடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்க முடியும். ரிவர்ஸ் என்ட்ரி எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃப்ரீயாகவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் நம்மளோட கோர்ஸ் வீடியோவில் ரொம்ப இன்டெப்த்தாக இருக்கும். ஓகேங்களா? அதை நான் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் மார்க்கெட்டு எங்கே போய் திரும்பிச்சுன்னா 21,200 போய் தான் 210 போய் தான் திரும்பிச்சு. ஓகேங்களா? நம்மளோட இன்னையோட என்எஸ்சி சைட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம காலையில் ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணுவோம் நம்ம சேனலில். அதில் நம்ம சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 21,210 ஒன்று, 280 ஒன்று, 2 ரெசிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து எங்கே ரிவர்ஸ் ஆச்சுன்னு பாருங்கள். எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 210 தான் வந்து ரிவர்ஸ் ஆச்சு. இதை பாருங்கள், எக்ஸாக்ட் மார்க்கெட் 210 தான் ரிவர்ஸ் ஆச்சு. ஓகேங்களா? அப்போது ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். ஆப்ஷன் டேபிளில் கொடுத்துருக்க ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கணும். அப்போது அங்கே இருக்கிற இந்த மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,200 தான் இந்த மணி. அவன் வந்து அட்வான்ஸ் லெவலில் கரெக்டாக மீட் ஆகணும். ஓகேங்களா? இவன் பாருங்கள், எக்ஸாக்டாக இவன் 18ன்ற அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி தான் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கான் ரொம்ப நேரமாக. ஓகேங்களா? சஸ்டெயின் ஆகி தான் இவன் மேலே போனான். 18லேருந்து மார்க்கெட் வந்து எங்கே போச்சு அப்படின்னா 41 வரைக்கும் போச்சு. 20ல் எடுத்திருந்தா கூட 20 பாயிண்ட் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் வந்து 20ல் எடுக்கிறீங்கன்னா 15 பாயிண்ட்னா ₹5 தான். மார்க்கெட் 8 பாயிண்ட் தான் கீழே இறங்கியிருக்கு. 20ல் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 13 வரைக்கும் 12 வரைக்கும் இறங்கியிருக்கு, வந்த லோ. ஓகேங்களா? அதனால் ஸ்டாப் லாஸே அடிக்கலை, இன்னமும் அடிக்கலை. மார்க்கெட் ஸ்டில் லைவில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இவனை நீங்கள் இந்த மாதிரி இந்த செட்டப்பில், அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டுருக்குன்னா கரெக்டாக என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருக்க ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டில் அது இருக்கணும். அங்கே இருக்கிற இந்த மணி வந்து அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்க, காலையிலேருந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்க கால் ஆப்ஷன் ஃபால் ஆகணும். ஃபால் மீன்ஸ் அவன் வந்து வீக் ஆகணும். வீக் மீன்ஸ் அவன் அடுத்தடுத்த லெவலை உடச்சி தான் போயிட்டே இருப்பான். ஓகேங்களா? 60ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல், 92ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அப்போது எதனா ஒரு இடத்துல அவன் ஒன்று
அவன் ஓப்பனையோ அவன் ப்ரீவியஸ் க்ளோஸையோ இல்லை எஸ்டர்டேயோ கீழே உடச்சி வீக் ஆகணும், இல்லை அடுத்த லெவலுக்கு அவனால் போக முடியாமல் ஆகணும். ஓகேங்களா, அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பான் அவன். அதாவது இப்போது 21,100னா 21,150, 21,200, 21,250 அது மாதிரி போயிட்டே இருப்பான். மேக்ஸிமம் 100 பாயிண்ட்டு தான் கணக்கு நம்மளுக்கு. 100னா 200 வரைக்கும் போவான் அவன். ஓகேங்களா, அப்போது அந்தந்த லெவலோட அட்வான்ஸ் லெவலை வந்து அவன் தாண்டி போயிட்டே இருக்கணும், கீழே உடைக்கக்கூடாது. ஓகேங்களா, அப்போது பர்ஃபார்ம் பண்ணியிருக்கவன் கண்டிப்பாக வீக் ஆகணும்னா ஏதாச்சும் ஒரு அட்வான்ஸ் லெவலை தாண்டிட்டு கீழே வந்துடணும். அப்போ அவன் அதுக்கு மேலே தாண்ட மாட்டான் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, இவன் வந்து ஆக்சுவலாக வந்து 92ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல், மேலே போய் டார்கெட் கொடுத்துட்டான், திருப்பி புல் பேக்கில் வந்து டார்கெட் கொடுத்துட்டான், அதுக்கப்புறம் உடச்சிட்டான் பாருங்க கரெக்டாக. அதாவது எத்தனை மணிக்குன்னா தெளிவாக ஒரு 2:45 கீழே உடச்சிட்டான். அப்போ அவன் வீக்கு. இந்த லெவலை தாண்ட முடியல, அவ்வளோதான், மார்க்கெட் இதுக்கு மேலே போகாது அப்படின்னு அர்த்தம். அப்போது இப்போ 21,200ன்ற இந்த மணி புட் ஆப்ஷனை நீங்கள் அப்போ தான் எடுக்கணும். இவன் வீக் ஆகின டைம் வந்து 2:40. ஓகேங்களா, அப்போது கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து 21,200ன்ற புட் ஆப்ஷனை நீங்கள் எடுப்பீங்க. ஓகேங்களா, இவனும் பாருங்கள் கரெக்டாக 2:40 தான் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பான். பார்த்தீங்களா, கரெக்டாக மணி 2:45. அவன் வீக் ஆனவொன்னே தான் இவனால் மேலே போக முடியுமே. அது வரைக்கும் இவன் கீழே இங்கேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கான் பாருங்கள், இந்த இடத்துலே சுற்றிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா அவன் வந்து இவனோட ஆப்போனண்ட் வந்து அவனோட அட்வான்ஸ் லெவலை மேலே இருக்கிறான். ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இப்படியும் புரிஞ்சிக்கலாம் அப்படியும் புரிஞ்சிக்கலாம். அட்வான்ஸ் லெவலில் எவனா ஒருத்தன் தான் மேலே இருக்கணும், ஒருத்தன் கீழே இருக்கணும். ஒருத்தன் அட்வான்ஸ் லெவலில் கீழே ஓடிக்கணும், ஒருத்தன் மேலே ஓடிக்கணும். அப்போ தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஓகேங்களா, இன்னொன்று பர்ஃபார்ம் பண்ணிடுவோம் வீக் ஆகணும் அப்படின்னா அவன் டார்கெட் கொடுத்துட்டு கீழே வரணும், அப்போ தான் அவன் வீக்குன்னு அர்த்தம். அப்போ அது வரைக்கும் இவனை நம்ம எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி அவன் வீக் ஆகும்போது எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸில் இருக்கான்னு பார்த்து அப்புறமேட்டு அங்கே இருக்கிற இந்த மணி புட் ஆப்ஷனை எடுத்து ப்ராஃபிட் பண்ணணும், அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால். ஓகேங்களா, தெளிவாக இவன் மீட் ஆகிருக்கான் பாருங்க, மீட் ஆகி டார்கெட். இப்படி தான் ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கணும். இது ஆக்சுவலாக பெய்டில் வந்து நம்ம தெளிவாகவே சொல்லியிருப்போம். நம்ம பெய்டு வீடியோ கோர்ஸில் ரொம்ப அழகாகவே இருந்திருக்கும். ஓகேங்களா, ஆனால் இருந்தாலும் இதை நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், இன்றைக்கும் இதை சொல்கிறோம். ஓகேங்களா, இப்படி தான் ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா, ரிவர்ஸ் என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம ஹோல்டெல்லாம் பண்ணக்கூடாது. ஆப்ஷன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஹோல்டே வைக்கக்கூடாது. டார்கெட் 15 பாயிண்ட்டாக அவ்வளோதான் புக் பண்ணிடணும். ரெண்டாவது மார்க்கெட் வந்து எப்படி போனாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது. புல் பேக்கில் வந்து நின்று போச்சுன்னா வேணால் நீங்கள் ஹோல்டு பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, அது கூட 5 லாட் 10 லாட் அடிக்கிறீங்கன்னா ஒரு 5 லாட் அடித்தா ஒரு 4 லாட்டை கட் பண்ணிட்டு 1 லாட்டை வைக்கலாம். 10 லாட் அடித்தா 8 லாட்டை கட் பண்ணிட்டு 2 லாட்டு வந்து ஹோல்டு பண்ணி வெயிட் பண்ணி எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா, ஓகே, இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் கைஸ். ட்ரெண்டில் தான் நம்மளுக்கு நல்லா சூப்பராக இருந்தது. ரிவர்ஸ்லேயும் ஒரு சூப்பர் பாயிண்ட் தான் கிடச்சிது. ஓகேங்களா, ரெண்டுத்துலேயுமே நம்ம நல்ல ப்ராஃபிட் தான் கிடச்சிது. அட்வான்ஸ் லெவல் தெரிஞ்சிருந்தால் எப்படி வேணால் எப்போ வேணால் எடுக்கலாம். ஓகேங்களா, ஒரு ரிவர்ஸ் இப்படி தான் ஆகும். ஓகேங்களா, இதே இன்சைட் மார்க்கெட்டில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, இவ்வளோ இன்டிப்த்தாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து ஹையும் பிரேக் ஆகணும், லோவும் பிரேக் ஆகணும், இவ்வளோ தான் லெவல்னு நம்மளுக்கு தெரியும். ரேஞ்சு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே தான், இங்கேருந்து இங்கே தான், இங்கே கீழே வந்தால் சப்போர்ட்டில் வரும்போது கால் ஆப்ஷன் மேலே தள்ளுவோம், ரெசிஸ்டன்ஸில் வந்து புட் ஆப்ஷன் கீழே தள்ளுவோம். அது நல்லா தெரியும் நம்மளுக்கு. ஓகேங்களா, ஓகே கைஸ், இன்றைக்கி அதே மாதிரி ஸ்டாக் ஆப்ஷனில் HCL டெக் எடுத்தோனமோ முன்னாடி மார்க்கெட்லேயே நம்ம ப்ரொடிக்ட் பண்ணி வச்சுட்டோம். அதை ஆக்சுவலாக அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு எக்ஸாக்டாக 10 நிமிஷம் முன்னாடியே இவன் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்றது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஓகேங்களா, அழகாக வந்து நம்ம அதை எடுத்து வச்சுருந்தோம். அவன் தான் பாருங்கள், இன்னும் அவன் தான் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக என்னோடய ஓப்பன் வந்து 1390. நம்ம 1390ன்ற கால் ஆப்ஷன் தான் எடுத்தோம். 1390 கால் ஆப்ஷன் தான் எடுத்து ப்ராஃபிட் பண்ணோம். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரொடிக்ட் பண்ணி வச்சது. ஓகேங்களா, பாருங்கள், இதுதான் வந்து 1390ஓட கால் ஆப்ஷனோட சார்ட்டு. 27ன்றது உன்னோட அட்வான்ஸ் லெவல். இதை பிரேக் பண்ணோடனே என்ட்ரி தான், பஃபர் வச்சு தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். 28 அந்த மாதிரி எடுத்திருந்தால் கூட மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்கள், 44 வரைக்கும் போயிருக்கு. 28ன்னு 44லாம் எவ்வளோ பாயிண்ட் பாருங்கள், 14 பாயிண்ட். இது ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு 700 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு 700 ருபீஸ். இது நம்ம ஒரு 4 பாயிண்ட்ஸில் கட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, 1 செகண்ட் ப்ளீஸ். 700 ருபீஸு நம்ம ஒரு 4 பாயிண்ட்டில் கட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா
ஒரு 2800 ப்ராஃபிட்டு. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான் இது. ஓகேங்களா? ஸ்டாக் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் பெனிஃபிட் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸ்டாக் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்டு ஸ்டாக் தான் நம்ம செலக்டே பண்ணுவோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் அது ஓப்பனில் இருந்ததுன்னா நம்ம என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது ஓப்பன் ஆகும்போது அந்த மாதிரி இல்லைன்னா எடுக்க தேவையில்லை நம்மளுக்கு. ஆனால் எடுத்தோன்னா 99% அது சக்ஸஸில் தான் முடியும். ஓகேங்களா? 99 சொல்ல வேண்டாம், 90 சொல்லிக்கலாம். 10% வந்து திடீர்னு ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கவே தேவையில்ல. ஏன்னா நம்ம கரெக்டாக சொல்லியிருப்போம் இந்த மாதிரி இருந்தால் தான் எடுக்கணும்னு. அது ஓப்பன்லேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அந்த மாதிரி இல்லைன்னா நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம். அதாவது எக்ஸிட் இல்லை, நம்ம ஆர்டரே போட தேவையில்ல, விட்டுடலாம். நம்ம என்ட்ரி எடுத்த உடனே அது நடக்காது. இப்போ நிஃப்டி மாதிரி, பேங்க் நிஃப்டி மாதிரி. அதனால் பயப்பட தேவையில்ல. அதனால தான் எல்லாரையும் ஸ்டாக் ஆப்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறது. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இன்றைக்கி எக்ஸ்பெரி நல்லாவே இருந்தது, சூப்பராகவே இருந்தது. ஸ்டாக் ஆப்ஷனும் சரி, இண்டெக்ஸ்லையும் சரி. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். தேங்க்யூ, பாய்.